கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மனவளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 26 வயது இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். கணக்கப்பிள்ளை கிராமத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞரான கோபிநாத் ஜேசிபி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். இவர் 16 வயதுள்ள மனவளர்ச்சி குன்றிய சிறுமியை பல முறை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். இதனால் சிறுமி 5 மாத கர்ப்பமானார். இதனையடுத்து போக்சோ வழக்கு பதியப்பட்டு கோபிநாத் கைது செய்யப்பட்டார். சென்னை மூலக்கடை பகுதியில் காற்றாடி பறக்கவிட்டு முதியவரின் முகத்தில் காயம் ஏற்படுத்திய வழக்கில் பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த 67 வயதான பிரகாஷ் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மூலக்கடை மேம்பாலம் அருகே மாஞ்சா நூல் முகத்தில் பட்டு பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கொடுங்கையூர் போலீசார் விசாரணை நடத்தி நஸ்ருதீன், ரமேஷ் பாபு மற்றும் அஸ்மா என்ற பெண் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். விசாரணையில் ஆன்லைன் மூலம் காற்றாடி விற்பனை செய்ததும் ஆந்திராவிலிருந்து மாஞ்சா நூல் கொண்டு வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 20 காற்றாடிகள் மற்றும் மாஞ்சா நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்காவின் மினசோடா மாகாணத்தில் குடியேற்ற அதிகாரியால் பெண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதற்கு மினசோட்டா ஜனநாயக கட்சியினரே காரணம் என்று வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆளுநர்கள், மேயர்கள் கூட்டாட்சி அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறியதால் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதற்கு உடனடியாக மத்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மினசோட்டா மாகாண ஆளுநர் வால்ஸ், மேயர் ஃப்ரே ஆகியோரை அவர் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட், காசாவில் கடைசி இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலும் திருப்பி அனுப்பப்பட்டது என்றார். காசாவின் மறு கட்டுமானத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள அமைதி வாரியத்தில் இணைவதற்கு புதிதாக 20 நாடுகள் கையெழுத்திட்டிருப்பது அதிபர் ட்ரம்பின் மற்றொரு வரலாற்று சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் 840 நாட்களுக்கும் மேலாக பிணையாக இருந்த காவல்துறை அதிகாரி ரான் கிவ்லியின் உடல் மீட்கப்பட்டதை வரவேற்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து இஸ்ரேலியர்களையும் மீட்ட பெருமை தனது நிர்வாகத்தையே சாரும் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ஊடக பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சாத்தியமற்ற செயல் என பலரும் கருதியதை சாத்தியப்படுத்திய தனது குழுவினருக்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் வாக்குறுதிப்படி காசாவின் முக்கிய நுழைவாயிலான ராஃபா எல்லை பகுதியை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. காசாவில் இருந்த கடைசி பிணை கைதியின் உடலை மீட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறியாக கருதி காசா நகரில் உள்ள பாலஸ்தீனிய மக்கள் வரவேற்றுள்ளனர். காசாவில் பிணையாக இருந்த கடைசி நபரான காவல்துறை அதிகாரி ரான் கிவ்லியின் உடல் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக டெல் அவீவில் உள்ள தடய அறிவியல் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பாராட்டியுள்ளார். காசாவில் பிணையாக இருந்த கடைசி நபரான காவல்துறை அதிகாரியான ரான் கிவ்லியின் உடல் முன்பு இஸ்ரேலிய வீரர்கள் அந்நாட்டு தேசிய கீதத்தை பாடி மரியாதை செலுத்தினர். அமெரிக்காவின் நியூயார்க் நகர் சென்ட்ரல் பார்க்கில் தரையில் கொட்டி கிடக்கும் பனியில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். பனிப்பொழிவால் ஏற்பட்டுள்ள குளிரையும் பொருட்படுத்தாமல் பனிபடர்ந்த தரையில் உருண்டும் கடற்கரை மணலில் கோட்டை கட்டுவது போல பனியில் கோட்டை கட்டியும் சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கடை உரிமையாளர் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டகை அமைக்கும் போது பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் 2 மீது மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் பலியானார். திருத்தணி அருகே ஆசிரியர் நகரில் இரும்பு பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் சிவபிரகாசம் என்பவர் கடையின் பின்னால் உள்ள அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொட்டகை அமைத்துள்ளார். மேலும் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜக்கையா மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த பாலாஜி ஆகியோரை
கொட்டகை அமைக்க நியமித்துள்ளார். இருவரும் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இரும்பு பைப் மேலே சென்ற மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜக்கையா இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உடலில் பலத்த தீக்காயம் ஏற்பட்ட பாலாஜி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபடுத்திய ஒப்பந்ததாரர் மற்றும் கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.